இதில் என்ன ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா, இந்த 10ஆம் இடம் தான் ஒருத்தருடைய கர்மாவை அனுபவிக்கக்கூடிய பாவம். ஏன்னா 10ஆம் இடம்ங்கிறது தான் கர்மஸ்தானமும் கூட. நம்ம ஒருத்தன் தண்டு பையனாகவே வாழ்ந்து கடைசியில் கல்யாணமும் ஆகாமல் அப்படியே கடைசியில் வரைக்கும் போனான்னா அவன் வாழ்க்கை என்ன வாழ்க்கை? ஒரு கர்மம் பண்ணுறதுக்குன்னு ஒரு குழந்தை, ஒரு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருந்தால் அவனுக்கு ஒரு கொல்லி வைக்கிறதுக்குன்னு ஒரு குழந்தை இருந்தால் தானே அவன் பிறந்ததுக்கு ஒரு அடையாளம். பிறந்து அன்னக்காவடியாகவே வளர்ந்து கடைசியில் அடியோடு ஒன்றுக்கும் இல்லாமல் எவனோ தூக்கி கொண்டு புதைக்கிறதுக்கு அவன் இந்த உலகத்தில் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? எப்பயுமே அதுதான் ஒரு கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு குழந்தை வேணுங்கிறது. அதுதான் 10ஆம் பாவம், கர்மஸ்தானங்கிறது அதுதான். அப்போ இந்த 10ஆம் பாவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மனிதனுக்கு இன்றியமையாத பாவம். அப்போ இந்த பாவத்தில் தான், இந்த பாவத்தை வச்சு தான் இந்த 10ஆம் பாவத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது, 10ஆம் பாவத்தோட அதிபதி எங்கே இருக்கிறாரு, இதை வச்சு தான் அவங்களுடைய தொழில் கரெக்டாக அமையும். அந்த தொழிலை நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கணும். ஒருத்தர் சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் தொழில் செய்வான், கடைசியில் கேட்டால் என்ன சொல்லுவான்? நான் இந்த தொழிலை கஷ்டப்பட்டு உழைச்ச நாயாட்ட 10 பைசா என்னால் சம்பாதிக்க முடியல, என்ன வாழ்க்கை இது அப்படிம்பா.